திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாரமாக நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடிப்பில் தலைவன் தலைவி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பாண்டிராஜுடைய டைரக்ஷன், சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அவங்க தான் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு இசை அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய சனா அப்படின்னு எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ அவர் ஷார்ட்டா அவரோட நேம் அப்படி தான் சொல்லியிருக்காரு, சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் நாராயணன் இசையில், பாண்டிராஜ் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் மற்றும் பல ஆர்டிஸ்ட் நடிகர்கள் பட்டாளமே இருக்கிறாங்க. விஜய் சேதுபதிக்கு அப்பா கேரக்டரில் வந்து நம்ம சரவணன் சார் நடிச்சிருக்காரு. அம்மா கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாக்கா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஷினி ஹரிப்பிரியன் நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் மெட்ராஸ் மேட்னி படத்தில் அவங்கள நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் காளி வெங்கட் நடிச்சிருக்காரு, யோகி பாபு நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே சுரேஷ், அருள்தாஸ், வினோத் சாகர், அதுக்கப்புறம் சென்ட்ராயன் அவர் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் வர்றாரு. அதுக்கப்புறம் நம்ம சாய்வித் சித்ரா லக்ஷ்மணன் சார் அவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரில் வர்றாரு. இந்த மாதிரி ஏராளமான நடிகர்கள் பட்டாலும் இது என்ன மாதிரி கதை, என்ன மாதிரி ஜானர். போஸ்டர் பார்க்கும்போதே பல பேர் வந்து பார்த்துட்டாங்க, ஓ இது ஒரு ஃபேமிலி படம் அப்படின்னு சொல்லி. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்குள்ள இருக்க சண்டை, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அதுதான் இந்த படம் அப்படிங்கிறது. ஒன்று ரெண்டு அந்த பாட்டு வெளியானோடனே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்படி வந்து சரி என்னதான் அந்த கதையில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக என்னன்னா இந்த மாதிரி ஒரு நாட் வச்சு ஒரு கதை எடுக்கணும், ஒரு ஃபுல் லென்த் ஃபிலிம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டேரக்டருக்கு மிகப்பெரிய கட்ஸ் வேணும். அதுக்கு முதல்ல ப்ரொடியூசருக்கு நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா இதான் சார் நாட் அப்படின்னு சொல்லும்போது, சார் இந்த நாட் வச்சு எப்படி சார் படத்தில் வந்து ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா, வேறு ஏதாவது புது விஷயங்கள் வேணுமே. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் படம் பார்க்குறது, தியேட்டருக்கு ஆடியன்ஸை கூப்பிட்டு வந்து அவங்க உட்காந்து பார்க்கணும்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கண்ணுக்கு விருந்தாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி நிறையா யோசிப்பாங்க. இதெல்லாம் மீறி வந்து ஒரு டேரக்டர் வந்து பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு இருக்கிற பிலீஃப், இந்த ஸ்க்ரீன் பிளே மேலே இருக்கிற பிலீஃப், தன்னுடைய டயலாக் மேலே இருக்கிற பிலீஃப், அவர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்டாக எடுப்பார். என்ன மாதிரி கதை எடுத்தாலும் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பசங்க படம் எடுத்தாலும் சரி, மெரினா எடுத்தாலும் சரி, பசங்க 2 எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கடைக்குட்டி சிங்கம் எடுத்தார், நம்ம வீட்டு பிள்ளை எடுத்தார், வம்சம் எடுத்தார். இந்த மாதிரி ஏராளமான படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். எதற்கும் துணிந்தவன் எடுத்தார். இந்த படங்கள் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே நல்ல ஃபேமிலியோட தான் அவர் சப்ஜெக்டே சொல்ல வருவார். ஃபேமிலி இல்லாமல் ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அவர் ரொம்ப ரேர் தான் அவர் சொன்னது. ஸோ அந்த ஃபேமிலி ஒரு சப்ஜெக்ட் சொல்ல வர்றது, 4-5 கேரக்டர்ஸ் இருக்கு. கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, அந்த படம் எல்லாமே வந்து பயங்கர எமோஷனலா இருக்கும். அதாவது அந்த படத்துல வந்து அந்த அப்பாங்கிற அந்த கேரக்டருக்கு வந்து எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அப்பா திட்டுறதுனால எத்தனை பசங்க வந்து அதை சரியா கூட கவனிக்க மாட்டேறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த கேரக்டர் வந்து சிவகார்த்திகேயன் பண்ணியிருப்பார். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி கடைக்குட்டி சிங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்காங்க ஃபுல்லாக அக்காலாம் வருவாங்க. அவங்க எப்படி வந்து அந்த குடும்பத்தில் இருக்காங்க, ஒவ்வொரு அக்காவுக்கும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கடைக்குட்டி சிங்கத்தில் கார்த்திக்கு வரக்கூடிய லவ்வுக்கும் அவங்க அக்காலாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலிக்குள்ளே எப்படி நடந்துக்கிறாங்க. சத்யராஜ் வந்து அதில் அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஹீரோ. என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்றப்போ, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னன்னா, ஒரு தொண்டி கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோயில் ஒன்று, அந்த அந்த கோயிலில் தான் வந்து அந்த சீனே வந்து ஆரம்பிக்குது. இந்த கோயிலில் வந்து சீன் ஆரம்பிக்குதான் என்னன்னா, ஒரு கோயிலில் வந்து வேண்டுறாங்க, பிள்ளைக்கு முடி இறக்குறாங்க. பிள்ளைக்கு முடி இறக்கும்போது கரெக்டாக வந்து பிரச்சனை வருது. என்னடா பிரச்சனை வருதுன்னு பார்த்தா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அந்த பிரிஞ்சிருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏன் பிரிஞ்சாங்க அப்படிங்கிறதா மேட்ரு. அந்த கோயிலே எல்லாரும் சந்திக்கிறாங்க. அந்த கோயிலே நிறைய ஷார்ட் ட்விஸ்டர். ஸோ அதில் என்னென்னா, சில இடத்துல வந்து பார்த்தோன்னா சினிமாவில் வந்து ஒரு லொக்கேஷன் வேரியேஷன் இருக்கணும். 2-3 லொக்கேஷனில் எடுத்தால் தான் சார் கதையில் ஏதாவது ஒரு புதுசாக இருக்கும், ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் பாண்டியராஜை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரே ஒன் பர்டிகுலர் லொக்கேஷன்லேயே அதே இடத்துலையே வெவ்வேறு ஆங்கிளில் கேமரா வச்சு எல்லா கேரக்டர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்தந்த கேரக்டருக்கு டைலாக் கொடுத்து அந்த டைலாக் பேசும்போது ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி கதைகள் எடுக்கும்போது இல்லை என்னன்னா, இந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, விஜய் சேதுபதியும் வந்து எல்லாருமே படத்தில் வந்து எல்லாருமே வந்து கத்தி தான் பேசுகிறாங்க. கத்தி பேசுகிறாங்கன்னா இந்த படம் வந்து என்னென்னா சண்டை தான் மெயின். சண்டைனா என்ன சண்டை? குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை, குடும்பத்தில் இருக்கிற சண்டை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற சண்டை, அதுதான் வந்து மெயினாக அதில் பேசப்பட்டது. அப்படி இருக்கிறதுனால என்னென்னா எல்லாருமே சத்தம் போட்டு பேசுகிறாங்க. எல்லாரும் சத்தம் போட்டு பேசும்பொழுது இல்லை, ஒருவேளை எனக்கு என்ன பக்குன்னு பயமாயிடுச்சுன்னா, ஐயோ படம் ஆரம்பித்து 10 நிமிஷம் ஆகுது, எல்லாரும் சத்தம் போட்டு பேசுகிறாங்களே, இவங்க உடனே ஐயோ எல்லாம் கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்கன்னு இருந்தது. ஆனால் ஒவ்வொரு சீன்லையும் அந்த ஒவ்வொரு டயலாக்லையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையில் மாமியார் எப்படி பேசுகிறாங்க, இந்த பக்கம் வந்து பொண்ணோட அம்மா எப்படி பேசுகிறாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ என்ன, எப்படி ஒரு விஷயத்தை சிண்டு முடிஞ்சுடுறாங்க அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தையா வந்து எப்படி பேசுகிறா, நாத்தனா எப்படி பேசுகிறா, குழந்தைனா எப்படி பேசுகிறா, எப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டரும் இல்லை அவங்க பேசும்போது இல்லை அப்படியே அங்கங்கிருந்து கிளாப்ஸ் வருது. தியேட்டர் வந்து ஃபுல் க்ரௌடில் இருக்குது. ஒரு லெஃப்ட் சைடில் மட்டும் ஃபஸ்ட் வந்து, அப்புறம் ரைட் சைடில் வருது, அப்புறம் சென்டர்லேருந்து வருது. அப்போ பார்த்தா ஒவ்வொரு கேரக்டரையும் அனுபவிச்சவங்க இங்கே எல்லாரும் உட்காந்துருக்காங்க போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. எல்லாருமே காமன் ஆடியன்ஸ் தான்.
இந்த காமன் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே என்னன்னா ஃபேமிலியில் இப்படிலாம் ஒரு பிரச்சனை நடக்குது, மாமங்காரன் இப்படி தான் இருக்கிறான், தாய் மாமனுக்கும் அதாவது மச்சானுக்கும் மாப்பிள்ளைக்கும் இது மாதிரி ஒரு எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்கும். அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நித்யா மேனன் அந்த பொண்ணு பார்க்குற சீன் ஒன்று காப்பான். அந்த பொண்ணு பார்க்குற சீனில் சொல்லும் போது இல்லை, என் பொண்ணு மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரவணன் ஒன்று சொல்கிறார், பையனும் மாஸ்டர் தாங்க அப்படின்னா. மாஸ்டரா சொல்லவே இல்லையே அப்படின்னோடனே, இல்லை என் பையன் டபுள் எம்ஏ அப்படின்னு தீபாக்கா சொல்லிவிடும். சொல்லிட்டு என்ன மாஸ்டர்னா புரோட்டா மாஸ்டர் அப்படின்வாங்க. இந்த புரோட்டா மாஸ்டர்னு சொல்கிறதுல என்னன்னா, அந்த படம் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இருந்தாலும் அவர் புரோட்டா மாஸ்டர் ஹோட்டல் அப்படிங்கும்போது இந்த புரோட்டாவோட வெரைட்டியெல்லாம் சொல்லுவார். இந்த வெரைட்டியெல்லாம் சொல்லும்போது எனக்கு இன்னும் அந்த ஃபுட் ரிவ்யூ பார்த்த மாதிரி இருந்தது. பார்க்குறப்பே நமக்கு இல்லை, இன்னைக்கு போய் எப்படியும் ஒரு புரோட்டா சாப்பிட்றணும் அப்படிங்கிற அந்த ஃபீலை கொண்டு வந்தார். ஆக்சுவலாக அந்த படத்துக்காக விஜய் சேதுபதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எப்படி புரோட்டா மாவு பிசைறது, எப்படி வந்து புரோட்டா பண்ணுறது கற்றுக்கிட்டாராம். அந்த லெவலுக்கு வந்து அதில் இன்வால்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டார். அண்ட் விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு திரைப்படத்தில் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஹீரோனா இப்படி தான் சார் இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும் சார், அவர் வந்து ரொம்ப குண்டாலாம் தான் யாரும் பார்க்க முடியாது, அப்புறம் தான் சார் எல்லா கேரக்டரும் பண்ண முடியும் அப்படின்னா நிறையா சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் விஜய் சேதுபதி செம குண்டாக இருக்கார். கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வரும்போது கொஞ்சம் லைட்டாக ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி ஒரு சட்டையை கொஞ்சம் சின்னதாக போட்டிருப்பார் போல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீனுமே வந்து பயங்கர குண்டாக தான் இருக்கார். அண்ட் இவங்க பார்க்கும்போது எனக்கு தமிழ் சினிமாவில் வந்து சரிதான ஒரு ஆக்ட்ரஸ் இப்போ படங்கள் அவ்வளோ பண்ணுறதில்ல. சரிதா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப குண்டாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பாடி வந்து ஒரு விஷயமே கிடையாது, நடிப்பில் அசத்துவாங்க. பல பேர் வந்து ஹீரோயின்னா இப்படி தான் சார் இருக்கணும், இப்படி தான் வந்து அவங்க நளினமாக இருக்கணும், அவங்க பரதநாட்டியம் ஆடணும், டான்ஸ் ஆடணும், இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சரிதா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து அந்த அச்சமில்லை படம்லாம் பார்க்கும்போது அவங்க கேரக்டர் ஒரு சிங்கிள் ஷாட் வச்சுருப்பாங்க சரிதாவுக்கு. இன்ன வரைக்கும் அப்படி ஒரு ஷாட்டை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு சிங்கிள் ஷாட்னா அப்படியே அந்த ரவுண்ட் ட்ராலி வந்து அப்படி சுற்றிட்டே இருக்கும்போது இவங்க ஃபேஸில் அந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் காமிக்கணும், ஊரில் எல்லாரும் பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஷாட் வந்து சரிதா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்னன்னா, ஒரு மனிதனுடைய உடல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத விட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் சேதுபதி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அதே சமயத்தில் நித்யா மேனன் வாட் அ பர்ஃபார்மன்ஸ், ஒவ்வொரு சீனும் அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கிற மாதிரி இருந்தது, ஒவ்வொரு ஷாட்டும். அதாவது என்னன்னா, தலைவன் தலைவியில வந்து 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த ரியல் எலிமெண்ட், ஒரு ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாரு, ஒரு ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்குள்ள இருக்க லவ் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள அந்த பரஸ்பரம் இருக்கும், அவங்களுக்குள்ள அந்த விட்டு கொடுக்காம வந்து ஒரு விஷயத்த, அதாவது என்னன்னா ஒரு பர்டிகுலர் சீன்ல வந்து ஆக்சுவலாக வீட்டில் சாதாரண சண்டை, இந்த நாத்தனார் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிடும், மாமியார் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, உடனே கோச்சிட்டு வீட்டு விட்டு வெளில போகிறது. அப்புறம் வீட்டு விட்டு வெளில போனோன்னே ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் என்னன்னா, வீட்டு விட்டு வெளில போகும்போது இவர் பின்னாடியே துரத்திட்டே போவார். ஒவ்வொருத்தரையும் வீட்டு விட்டு வெளில போகும்போது பின்னாடி துரத்திட்டே போவார். அப்படி பின்னாடி துரத்திட்டே போகும்போது அவர் வந்து நேராக வீட்டுக்கு போனோன்னே மாப்பிள்ளையை வரவேற்கிறார் மாமனார். ஆக்சுவலாக என்னன்னா, மாமனார் கேரக்டருங்கிறது லைஃப்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது இந்த படம் பார்த்தா நிறைய பேர் தெரியும். மாமனார் வந்து இந்த மாதிரி மாமனாரை நிறைய பேரோட ரிலேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாமனார் வந்து எப்பவுமே வந்து பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்கிறதுனால மாப்பிள்ளைக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பார். அவர் வந்து ஆக்சுவலாக என்னன்னா, இந்த என்ன சொல்றது, மாப்பிள்ளை வரும்போது தேடிட்டு பின்னாடியே ஓடி வரும்போது, இல்லை உங்கள் வீட்டு பொண்ணு வந்து கோச்சுன்னு போயிட்டா, அதனால நான் பின்னாடியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். சொல்லிட்டே இருக்கும்போது மாப்பிள்ளை வந்துட்டீங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்னுவார். சாப்பிட்டு போங்கன்னு சொல்லும்போது உடனே இவர் என்ன பண்ணாருன்னா, மச்சான் வந்து கோச்சிட்டு வெளில போயிடுவார். மாப்பிள்ளை வந்தோன்னா, ஏன்னா மச்சானுக்கு மாமனுக்கு ஆகாது, அது ஆர்கே சுரேஷ் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருந்தார். ஸோ அதனால மச்சான் கோச்சிட்டு வெளில போயிடுவார். இவர் நேரம் வருவார். உள்ள வந்தோன்னே, இல்லை மாமா நான் சாப்பிட்றது வரல மாப்பிள்ளை சாப்பிட்டு போங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவரில், சரி மாமா என்ன விடுங்க அப்படின்னு, மாப்பிள்ளை போகாதீங்க மாப்பிள்ளை, இல்லை மாமா கை கழுவிட்டு வந்துடுறேன். கை கழுவிட்டு வந்து சாப்பிட உட்காரும் போது ஒரு ஷாட் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக என்னன்னா, அவர் சொல்கிறாரு, ஏமாம்மா உன் மாமனார் வீட்டுக்கு நீ போகும்போது உன் மச்சான் அந்த மாதிரி கோச்சு வெளில போனான், நீ சாப்பிடுவாமா அப்படின்வார். உடனே அந்த அவன் மாமனார் ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணுவார். ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது விஜய் சேதுபதி டக்குன்னு சொல்லுவார். எனக்கே அது தோணுச்சு, ஆனால் டக்குன்னு அந்த டைலாக வந்தப்போ எனக்கு சிரிச்சிட்டேன். ஆனால் நான் சாப்பிடுவேன், எனக்கு பொண்டாட்டிக்காக நான் சாப்பிடுவேன் அப்படின்வார். டக்குன்னு என்ன பண்ணுவார், சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த சீன் தான் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த சீன் தான், காலையில் எழுந்துச்சோன்னு இருந்தாங்க மாப்பிள்ளை டீன்வார். இப்போ மாப்பிள்ளை வந்து பொண்ணை கூப்பிட வந்தார். அப்போ வீட்டிலேயே சொல்லிப்பாங்க, இதுங்களை 2த்தையும் பார்த்து அடிச்சுட்டு வந்த மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லுவார். காலையில் வந்து கூப்பிட வந்தவர் அவர் டக்குன்னு என்ன பண்ணுவார், டீ வச்சுட்டு மாப்பிள்ள டீ என்னென்ன பல்ல அள்ளிட்டு, மாப்பிள்ள டீ என்ன காலைல இது என்ன காலைல சாப்பிட்றீங்களா அப்படின்னு, டிஃபன் சாப்பிடுங்க அப்படின்னா. உடனே அவர் வந்து மீன் குழம்பு நேற்று வச்சுங்கம்மா, அது இன்னைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, மாப்பிள்ள தோசை ஊற்ற சொல்லிட்டேன் அப்படின்னு அவன் 3 தோசை ஒரு ஆஃப் பாயில்.
அந்த யதார்த்தம் இருக்குல்ல, அந்த யதார்த்தம் வந்து ஒரு திரைக்கதையை வந்து எங்கேயோ கொண்டு போகுது. பாண்டியராஜ் இதை எழுதினாரா, இல்ல இதை எழுதாம வந்து சொல்லி காமிச்சாரா, இல்ல இதை ஒரு ஃபீல் பண்ணாரா, இல்ல ஒரு குடும்பத்துல நடந்ததா, இப்படி வந்து சொல்லிட்டே போகலாம். அண்ட் அதே சமயத்துல வந்து இதுல வந்து அந்த ஒரு லைவ்லினஸ் கொண்டு வரதுன்னு பார்க்கும்போது காளி வெங்கட்டுடைய நடிப்பு மிஸ் பண்ணாம இருக்கணும். காளி வெங்கட் எனக்கு எப்பவுமே காளி வெங்கட் வரக்கூடிய ஒவ்வொரு சீனுமே வந்து அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஒரு யதார்த்தமா இருக்கும். ஒரு 4 பேர் ஒரு ஃபேமிலி ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு மைனா நந்தினி, காளி வெங்கட், பின்னாடி ஒரு ஒரு குழந்தைய வச்சுருப்பாங்க, முன்னாடி வந்து அந்த பையன் உட்காந்துருப்பான். அப்படி வண்டியில் போயிட்டு இருக்கும்போது போலீஸ் பிடிப்பாங்க. 4 பேர் வந்துடுறீங்க அப்படின்னா உடனே காளி வெங்கட் இல்லை சார், குலசாமி கோயிலுக்கு வரைக்கும் போகிறான், இப்போ பையனுக்கு பிறந்தனால அதான் போயிட்டு வரலான்ருக்கேன். என்னன்னா அதுக்காக உங்கள் சாமி 4 பேரை ஒரே பைக்கில் வர சொல்லிச்சா அப்படின்னு அவர் அதுக்கும் சளைக்கவே மாட்டாப்புல, சிரிச்சுக்கிட்டே சார் இல்லை சார் அது வந்து ஒன்றா போயிடலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த சீன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து காளி வெங்கட்டுடைய அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனாக இருக்கட்டும், நடுவில் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப்னா என்ன, ஈகோ எந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வருது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள. அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்னைக்கு வந்து அண்ணா பின்னான்னு வந்து ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதத்துல 1 வருஷத்துலேயே முன்னெல்லாம் போய் டைவர்ஸுக்கு போய் நிற்கிறாங்க. டைவர்ஸ் போய் நிற்கும் போது எல்லாரும் வந்து டைவர்ஸ் வாங்கி தான் ஆகணும், எல்லாம் இது பிரச்சனை தான் அப்படின்னு நிறைய பேசிக்கிறாங்க. ஆனால் பாதி பேர் வந்து இன்னைக்கு அவங்க லைஃப்பை புரிஞ்சுக்கல, இதுங்கெல்லாம் ஏதாவது பேசி சமாதானப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கடமையா இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துற ஒரு அருமையான படமா இருந்தது. அதுலேயும் வந்து எப்பவுமே ஒரு வீட்டில் வந்து பையனை பெற்றவங்க அந்த அம்மாவுக்கு ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும், அப்புறம் வந்து பொண்ணை பெற்ற அம்மாவுக்கு ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். அவங்க 2 பேரும் சில விஷயத்தை இப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறதும். அப்போ வந்து விஜய் சேதுபதி இந்த டைலாக் சொல்றார், அதாவது என்னன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் அவனை தேடி வரணும்னு நினச்சேன், ஆனால் எங்கள் அம்மாவுக்காக அந்த ஈகோவை என்னால் என்ன பண்ணுறேன்னே தெரியல, நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லி அவர் அழுகுற அந்த ஷாட்டு அல்டிமேட்டாக இருந்தது. அண்ட் படத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன் ரீசன் அப்படின்னா இந்த படம் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து ரிலேட் ஆகும். உங்கள் ஃபேமிலியில் நடந்த ஒரு விஷயமா இருக்கும், இல்லை நீங்கள் பக்கத்தில் பார்த்தது ஒரு விஷயமா இருக்கும், இல்லை ரொம்ப ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா இது கண்டிப்பாக எல்லார் ஃபேமிலியிலேருந்து ஒரு கேரக்டர் எடுத்து பிக் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் யோகி பாபுடைய கேரக்டர் வந்து ஒரு 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 தீஃப் கேரக்டர் தான். ஒரு திருடராக வர யோகி பாபு வந்து எந்த அளவுக்கு கவுண்டர் கொடுக்கணும், அந்த நடுநடுவில் சொல்கிற கவுண்டரு எப்பவுமே என்னன்னா பாண்டியராஜ் சார் படத்தில் வந்து நான் நல்லா நோட் பண்ணியிருக்கேன். ஒரு கதை போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கதைக்கு வந்து கவுண்டரை வந்து வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார், அதை செட்டில் பண்ணுறதுக்குன்னு ஒரு விஷயத்தை செய்வார். அது ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஸோ அவருடைய ஸ்க்ரீன் பிளேவுடைய ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அது. அந்த ஃபிலிம் மேக்கிங் வாஸ் ஒண்டர்ஃபுல். அண்ட் பாண்டியராஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த ஒருத்தர். அவருடைய முதல் படத்தில் நான் இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, அவர் வந்து காலில் போடுறதுக்கு செருப்பு கூட இல்லை, எனக்கு வந்து ஒரு ரப்பர் செருப்பு தான் போட்டிருப்பேன், அப்போ எங்களோட ப்ரொடியூசர் தான் எனக்கு வந்து முதல்ல வந்து ஒரு ஷூ வாங்கி தந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் இன்னைக்கு எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, எத்தனையோ திரைப்பட இயக்குநர்கள் வந்துட்டு இருக்கும்போது அந்த திரைப்பட இயக்குநர்கள்லாம் ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து ஒரு பெரிய சம்பளம், பெரிய மார்க்கெட்டிங்கு, பெரிய லெவல் ஆஃப் வந்து ஒரு பிரம்மாண்டத்தில் அடுத்த படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இன்ன வரைக்கும் கன்சிஸ்டண்டா 2009 அறிமுகமான பாண்டியராஜ் இன்ன வரைக்கும் கன்சிஸ்டண்டா ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஃபேமிலி, அதுக்கான காட்சிகள், ஒரு எமோஷன், ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், ஒரு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை என்ன, நம்ம வீட்டு பிள்ளைகளை காமிச்சதெல்லாம் நிறைய வீட்டில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த பிரச்சனைகள்லாம் என்ன, அந்த பிரச்சனையை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப அழகான ஒரு திரைக்கதையில் அற்புதமாக கொண்டு போவார். அவருக்கு என்ன கேரக்டர்ஸ் வேணுமோ அதை கரெக்டாக வச்சு கொண்டு போவார். உண்மையிலே ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு பாண்டியராஜ். அதாவது சினிமாவை வியாபாரமாக பார்க்காமல் சினிமாங்கிற மீடியம் வந்து பல பேருக்கு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்ற ஒரு மீடியமா இருக்கணும். அந்த எடுத்து சொல்ற மீடியத்தை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு பாண்டியராஜ். அண்ட் அல்டிமேட் ஆக்ஷன் பை விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனன் விஜய் சேதுபதி போட்டு நடிச்சிருக்காங்க. அதில் ஒரு ஷார்ட்லேயே வந்து ஒரு கண்டக்டர் கேரக்டர் ஒருத்தர் நம்ம அடிக்கடி அவரை பார்த்துருப்போம், என்ன எல்லாரும் நம்ம பைத்தியக்காரனே நினச்சினுக்கிறீங்க, அவர் தான் அந்த டைலாக் சொல்லுவார், 2 பேரும் போட்டு நடிக்கிறாங்கப்பா அப்படின்வார். அதில் ஒரு சின்ன விஷயங்கள், விஜய் சேதுபதி வந்து அந்த மாமனார் ஊரை மறந்துடுவாராம். மாமனார் ஊரை மறந்தும் போது இல்லை அவர் சொன்னார், ஐயோ அந்த ஊர் பேதோ நம்ம அடுத்தது என்ன சொன்னார் சார், எம்ஜிஆர் நடிச்ச படம் நாடுன்னு வருமா, நம் நாடு இல்லையா அது வளநாடு அப்படின்னு. ஸோ இந்த வளநாடுன்னு சொல்றதுக்கு அதுல ஒரு சின்ன விஷயம் என்ன, மாமனார் ஊரை மறந்துட்டியா அப்படிங்கிறது ஒரு கோவம். அந்த கோவம் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து புருஷன் பின்னாடியே தோத்துட்டு வரும்போது டக்குன்னு வந்து அந்த அப்பா வந்து சாப்பிட சொல்ற சீன்ல இன்னொரு சூப்பரான மேட்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க. சாப்பிட சொல்ற சீன்ல வந்து சரி சாப்பிட்டு வரமா, நான் கை கட்டி வரேன் அப்படின்னு, மாப்பிள்ளைக்கு ஏதாவது துணி இருந்தால் எடுத்து கொடுப்பானே, அவரு மற்றவங்க துணியெல்லாம் கட்ட மாட்டாரு,
என் பையன் எடுத்து வந்தேன்ல அதுலேயே ஒரு துணி எடுத்து வந்திருக்காரு. அப்போது 2 பேரும் பிளான் பண்ணி தான் வந்துருக்கீங்க. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப லைவ்லியாக எடுத்திருந்தாங்க. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் என்ன, இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, ஆனால் டைவர்ஸ்க்கு தான் அப்ளை பண்ணுறாங்க, இதுதான் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். சேர்ந்தாங்களா இல்லையா அதை கண்டிப்பாக நீங்கள் படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். சச் அ ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் ஃபார் ஆல் த ஃபேமிலி ஆடியன்ஸ். இன்னைக்கு ஃபேமிலியோட போய் படம் பார்க்குறது அப்படிங்கும்போது சமீபத்தில் வெளியான ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி படமாக இருக்கும், மெட்ராஸ் மேட்னி படமாக இருக்கட்டும், லவ் மேரேஜ் படமாக இருக்கட்டும், இதெல்லாம் என்னன்னா ஒரு விரசம் இல்லாமல் என்னைக்குமே குழந்தைங்களோட போய் உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அந்த எமோஷனை வந்து டச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் கண்ணை மூடிட்டு எத்தனை பேருக்கு வேணாலும் டிக்கெட் எடுத்துட்டு தலைவன் தலைவி படத்தை போய் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் எதுவுமே எனக்கு மைனஸாக சொல்ல தோணல. காரணம் என்னன்னா இட்ஸ் அ ஃபேமிலி ட்ராமா. இதில் ஏதோ வந்து இது மைனஸ் அது மைனஸ், இது ஏன் கோருது அதுக்கும் வரும். குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், அப்படி தான் சண்டை வரும். அப்படி சண்டை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருப்பாங்க. அதுதான் விஷயம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான திரைப்படம் எடுத்திருக்காரு. மிஸ் பண்ணாமல் பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. திரைக்குறள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.